மாவட்டம் அருகாமையில் அமைந்துள்ள திருப்பாச்சூர் கிராமம் அருள்மிகு வாசிசுவாமி திருக்கோயில், அங்காளி அம்பாள் சமேத வாசிசுவாமி திருக்கோயில். திருக்கோயில் மூவரால் பாடல் பெற்ற ஸ்தலம். விஞ்ஞான சம்பந்தர், அப்பர் சுந்தர், திருநாவுக்கரசர் மூவர் பாடியிருக்காங்க. மூங்கில் தலைவர் அந்த கோயிலுக்கு. சுவாமி சுயம்பு மூர்த்தி, தீண்டா திருமேனி. இங்கே அம்பாலே சுவாமிக்கு பூஜை பண்ணது ஐதீகம். இங்கே இந்த கோயிலில் ஒரு சிறப்பு என்னென்னா, விநாயகர் சபை ஒன்று அமைந்துள்ளது. 11 விநாயகர், பெருமாள் பூஜித்த விநாயகர் இது. பெருமாள் வினைத்தீர்த்த ஈஸ்வரன் மற்றொரு பேர் உண்டு. சாமிக்கு பாசூர்நாதன் ஒரு பேர் உண்டு. பசுபதீஸ்வரன் ஒரு பேர் உண்டு. சாமிக்கு வாசீஸ்வரன் ஒரு பேர் உண்டு. 3 பேர் உண்டு சாமிக்கு. இந்த இடத்துல ஆதித்ய கரிகால சோழனால் கண்டுபிடிக்கப்பட்டு மூங்கில் பொதியை வெட்டும் போது வாசின்ற கல்வியால் வெட்ட வாசீஸ்வரன் அவர் பேர் வச்சுருக்காரு. காட்டுவாசிகள் பசுபதிநாதன் பேர் வச்சுருக்காங்க. கரிகால சோழன் வாசி என்ற பேர் வாசி வெட்டல வாசீஸ்வரன் அவர் பேர் வச்சுருக்காரு. அது மாதிரி இந்த 3 பேர்களும் சாமிக்கு அமைந்துள்ளது. இந்த விநாயகர் சபை என்ற என்னங்கன்னா 11 இந்த இந்துக்களுக்கு லாபத்தை குறிக்கிற ஒரு நம்பர். இந்த 11 நம்பர்ன்றது அதான் அந்த காலத்தில் 11 தட்டு வரிசை வைக்கணும், அதெல்லாம் 11 முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல என்னன்னு கேட்டிங்கன்னா, திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சாமி திருக்கோயில் சார்ந்த திருக்கோயில் உபகோயில் இது. இந்த கோயிலுடைய அம்சங்கள் என்னன்னா, இங்கே காளி இந்த இடத்துல ஆதிசோழனுக்கு சண்டை போட்டிருக்கான். இந்த காளி சன்னதி கொடிமரத்து பக்கத்தில் அமைந்துள்ளது. மற்றபடி என்னென்னு கேட்டால், இந்த இடத்துல சுற்று பிரகாரம் இந்த கோயில் கட்டி 1700 ஆண்டுகள் ஆகிறது. இந்த பரிகார ஸ்தலம்னு சொல்லுவாள். கேதுக்கு அதிபதி விநாயகர். அதனால் விநாயகர் வழிபட்டாலும் தான் கேது வழிபட்டவங்க தான். கேதுக்கு தலைவர் அவர் தான், விநாயகர் தான். இங்கே மற்றபடி இந்த விநாயகர் சன்னதிக்கு பெரும்பாலும் தேங்காய் வாழைப்பழம் அருகம்புல் மாலையாக கட்டி போட்டு போயிட்டு நெய்யை எட்டு பேரும் போனாலும், அது சொந்த பிரச்சனையாக இருந்தாலும், உத்தியோக பிரச்சனையாக இருந்தாலும், கோர்ட்டு பிரச்சனை, மண் பிரச்சனையாக இருந்தாலும், குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும், குழந்தைகள் பாக்கியம் எல்லாம் இருந்தாலும், கல்யாணம் ஆகணுன்னாலும் எல்லா காலமும் 3 மாதத்துக்குள்ளே நிறைவேற்றி இந்த டேட் தந்துருக்கார். இந்த கோயில் சிறப்பான ஒரு அம்சம். இது தெற்கு பார்த்த கோபுர வாசம். இந்த கோயிலுக்கு வருஷத்தில் 10 நாள் பிரம்மோற்சவம். வைகாசி விசாரத்துக்கு தீர்த்தவாரி 10 நாள் பிரம்மோற்சவம் அழகாக நடைபெறுது. மற்றபடி பிரதோஷ வழிபாடுகள் அது மாதிரி நடைபெறுது. இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆதித்ய சோழன் பேரரசர், இந்தியாவில் பேரரசர். அவர் இருக்கும்போது தான் முதல்ல நேபாளம் வரலாம் பிடிச்சி நம்ம கூட ஒன்றா வச்சுருந்தார். இந்த பக்கம் இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரி இடத்துலாம் முதல்ல பிடிச்சி இந்தியா ஒரே நாடாக வச்சு ஆண்டிருந்தவர் அவர். மற்றபடி எல்லா சித்தர்களும் எல்லா நாட்டில் ஆண்டிருக்கலாம். இங்கே இருக்கிற சித்தரசர் கப்பங்கட்டம் மறுத்ததால் அவர் சண்டைக்கு வரும்போது இந்த மூங்கில் காட்டில் படுத்துருந்துருக்கார். மூங்கில் காட்டில் படுத்திருக்கும் போது அவருக்கு சாமி கிட்ட ஈஸ்வர சிவபக்தர் சாமியை நினச்சி கஷ்டப்பட்டார். கஷ்டப்படும் போது சாமி நாங்கள் இருக்க என்னை பாரு அப்படின்னார்.
பார்த்த உடனே அந்த சாமி கட்டி அழுதாங்க, ஏன் பேரரசன் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. இல்லை நீ வந்து தெய்வத்திற்கு சண்டை போட முடியாது, காளி வந்து அவனுக்கு குழந்தையும், காளியால் தான் நீங்கள் வந்திருக்க என்னை பார்க்கணுன்னு, இது வந்து சூட்சமாக இது, நீ வந்து காளிக்கிட்ட சாப்பிட நான் காளி ஆசிட்டு வந்தால் நீ போய் சண்டை போட்டுட்டீங்க. சண்டை போட்டு வச்சு இந்த இடத்துல கோயில் நிறுவனம் பண்ணார். மூலஸ்தானம் மட்டும் அவர் கட்டின இடம், மற்றபடி ஒவ்வொரு சிஸ்டர்ஸும் ஒவ்வொரு பாகமாக கட்டி வந்திருக்கான். இந்த கோயில் ஒரு டர்னாக அப்படி வளைஞ்சி நீட்டாக ஒரு மாதிரி வரும். அங்கங்கே படிக்கட்டு இருக்கும், அந்த படிக்கட்டு பக்கத்தில் அது வரல ஒரு அரசர், அடுத்த படிக்கட்டு ஒரு இன்னொரு அரசர், அது மாதிரி சிஸ்டர்ஸில் மாறி மாறி கட்டிருக்காங்க கோயில். மற்றபடி இந்த கோயில் வந்து மூங்கில், அதாவது மூங்கில் வந்து மூங்கில் மரம் வந்து 1700 வருஷமாக அவருடைய கணக்கு. அதுக்கு முன்னே எப்போ இருந்தால் மூங்கில் வந்து அழியா பொருள். ஒரு மூங்கில் வளர்ந்து பட்டு போச்சுன்னா கீழே ஒரு மூங்கில் இந்த வாழைப்பழம் மாதிரி கிளம்பாது, எதுவும் பழசு போது நமக்கு புரியாது. அது தொடர்ந்து வந்துட்டாங்க, அதை அழிக்கவும் முடியாது. அது மற்றபடி வந்து இந்த கோயில் அருள்மிகு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலை சார்ந்த சிவகோயில்.